ஆகஸ்ட் 5 தமிழக மக்கள் அனைவருடைய பார்வையும் இப்போ அந்த ஒரு தேதியை நோக்கி தான் திரும்பி இருக்குங்க. தாவேகா தலைமையிலான தமிழக அரசின் முதல் முக்கிய பட்ஜெட் வெறும் வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்யப்படும் ஒரு நாள் மட்டும் இல்லைங்க. தேர்தலுக்கு முன்னாடி மக்களிடம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் எது முதல்ல நிறைவேற்றப்பட போகிறது என்பதை தமிழகம் அறிந்து கொள்ள போகும் மிக மிக முக்கியமான நாள். பெண்கள் கேட்பது ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை எப்போது? முதியோர்கள் கேட்பது மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியம் எப்போது? விவசாயிகள் கேட்பது கடன் தள்ளுபடி மற்றும் விவசாய உதவிகள் எப்போது? இளைஞர்கள் கேட்பது வேலை வாய்ப்பு எப்போது? பெண்கள் சுய உதவிக்குழுக்கள் கேட்பது ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன் எப்போது? ஏழை குடும்பங்கள் கேட்பது இலவச எல்பிஜி சிலிண்டர்கள் எப்போது? மாணவர்கள் கேட்பது கல்வி கடன், உயர்கல்வி உதவி, அரசு பள்ளிகளுக்கான புதிய திட்டங்கள் எப்போது? அரசு ஊழியர்கள் கேட்பது பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த முடிவு எப்போது? விவசாயிகள், தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், இளைஞர்கள், பெண்கள் என ஒவ்வொரு தரப்பினரும் இந்த பட்ஜெட்ல தங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து காத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா தேர்தல் வாக்குறுதிகளுக்கும் பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் நிதிக்கும் இடையே என்ன தொடர்பு இருக்கும் என்பதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு பக்கம் மக்களுடைய எதிர்பார்ப்புகள், இன்னொரு பக்கம் அரசுடைய நிதிநிலை. இந்த ரெண்டுக்கும் நடுவில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு எப்படிப்பட்ட முடிவை எடுக்க போகிறது என்பதுதான் ஆகஸ்ட் 5ஆம் தேதியில் மிகப்பெரிய அரசியல் மற்றும் பொருளாதார கேள்விகள் மாறியிருக்கு. இந்த பட்ஜெட்ல ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை அறிவிக்கப்படுமா? தற்போது 1000 ரூபாய் பெறும் பெண்களுக்கு தொகை உயர்த்தப்படுமா? புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்களா? ஏற்கனவே மனு கொடுத்து காத்திருக்கும் பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்னு தான். இது மட்டும் இல்லைங்க, முதியோர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படுமா? பெண்கள் சுய உதவிக்குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன் திட்டம் எப்போ அறிவிக்கப்படும்? 6 இலவச எல்பிஜி சிலிண்டர் திட்டம் நடைமுறைக்கு வர சாத்தியம் இருக்கா இல்லையா? இப்ப இருக்க போர் பதற்றம் காரணமா? 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற வாக்குறுதி குறித்து ஏதாவது அறிவிப்பு வருமா அப்படின்னு தான். ஆல்ரெடி வந்துருச்சு, பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல, ஒரு சில வீட்டில், ஒரு சில இண்டஸ்ட்ரியில் அந்த விலை அதிகமாக இருக்கு, மின்சார விலை அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி முழுவதும் கிடைக்குமா அப்படின்னு தான். ஸோ இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் புதிய தொழில் முதலீடு திட்டங்கள் எப்போ வரும்? வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை அல்லது திறன் மேம்பாட்டு திட்டங்கள் எப்போ வரும்? அரசு பள்ளி மாணவர்களுக்கு புதிய கல்வி உதவிகள், உயர்கல்வி கடன் திட்டங்கள், இலவச குடியிருப்பு பள்ளிகள் போன்ற அறிவிப்புகள் வெளிவருமா? அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான முக்கிய முடிவு எப்பொழுது வெளிவரும்? பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் புதிய திட்டம் அறிவிக்கப்படுமா? சுகாதாரத்துறையில் குடும்பங்களுக்கு அதிக காப்பீட்டு பாதுகாப்பு வழங்கப்படுமா? இப்படி பட்டியல் போட ஆரம்பிச்சா இந்த பட்ஜெட்ல மக்கள் எதிர்பார்க்கும் திட்டங்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகுதுங்க. ஸோ இதோட முழு விவரத்தை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு அஃபிஷியலான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய். இதை பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம். தமிழக அரசியலில் பெண்களை நேரடியாக சென்றடைந்த முக்கியமான நலத்திட்டங்களில் மகளிர் உரிமை தொகை முக்கியமான இடத்தை பெற்றிருக்குங்க. இப்போ 1000 ரூபாய் வழங்கப்படும் நிலையில் தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததால் இந்த பட்ஜெட்டில் அதற்கான நிதி ஒதுக்கீடு இல்லைன்னா நடைமுறைப்படுத்தும் கால அட்டவணை குறித்த அறிவிப்பு வருமா அப்படின்னு தான். ஒரு குடும்பத்திற்கு மாதம் 2500 ரூபாய் அப்படின்னா ஆண்டுக்கு 30,000 ரூபாய்ங்க. ஒரு பெண்ணின் கையில் நேரடியாக செல்லும் இந்த தொகை குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மளிகை பொருட்கள், குழந்தைகளின் பள்ளி செலவு, மருந்துகள், மின்சார கட்டணம், போக்குவரத்து செலவு என குடும்பத்தின் பல்வேறு தேவைகளுக்கு இந்த பணம் பயன்படுத்தப்படலாங்க. ஆனால் அரசு இந்த தொகையை உயர்த்தினால் அதற்கான மொத்த நிதிச்சுமை எவ்வளவு, எத்தனை பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள், புதிய பயனாளிகள் எவ்வாறு தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அதனால் இந்த திட்டம் பட்ஜெட்டில் வெறும் அறிவிப்பு மட்டும் இல்லாமல் செயல்படுத்தும் நடைமுறை பற்றிய தெளிவான அறிவிப்பாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது மிகப்பெரிய திட்டம் முதியோர்களுக்கான மாத ஓய்வூதியம் 3000 ரூபாய்.
ஸோ வயதான காலத்தில் வருமானம் இல்லாமல் இருக்கும் முதியவர்களுக்கு மாதாந்திர உதவி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புன்னே சொல்லலாங்க. குறிப்பாக குழந்தைகள், வெளியூரில் வேலை செய்யும் குடும்பங்கள், தனியாக வாழும் முதியவர்கள், விதவைகள் மற்றும் ஆதரவற்றவர்கள் ஆகியோருக்கு இந்த உதவி மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். ஸோ தகுதி, நிதிச்சுமை, ஏற்கனவே பெறுபவர்களுக்கான உயர்வு, புதிய விண்ணப்பதாரர்களை சேர்ப்பது போன்ற அம்சங்கள் மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்த வெரி இம்பார்ட்டண்ட்டான திங் பார்த்தீங்கன்னா, பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டி இல்லா கடன் அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்தா முழு விவரத்தை நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அது மறக்காமல் பார்த்து இதோட முழு விவரத்தை தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மிகவும் முக்கியமாக எதிர்பார்க்கப்படுற விஷயம் பெண்களுக்கான வேலை வாய்ப்புங்க. ஸோ ஏற்கனவே தமிழக அரசு பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய செயல் திட்டம் உருவாக்க ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தொடர்பான அறிவிப்புகள் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ பெண்களுக்கு மாதம் பண உதவி வழங்குவது உடனடி குடும்ப பாதுகாப்பை வழங்கும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைத்தா அது நீண்ட கால பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்குங்க. அதனால தான் மகளிர் உரிமை தொகையுடன் சேர்த்து பெண்களுக்கு திறன் பயிற்சி, தொழில் பயிற்சி, தொழில் தொடக்க நிதி, வேலைவாய்ப்பு இணைப்பு, குழந்தை பராமரிப்பு வசதி போன்ற பல்வேறு திட்டங்களை அறிவிக்கப்படலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சாத்தியமில்லாத ஒரு அறிவிப்புங்க, இலவச எல்பிஜி சிலிண்டர் திட்டம். ஸோ குடும்ப செலவில் சமையல் எரிவாயு ஒரு முக்கிய பகுதியாக இருக்கும் நிலையில் ஆண்டுக்கு 6 இலவச எல்பிஜி சிலிண்டர்கள் வழங்குவது வாக்குறுதி நடைமுறைக்கு வந்தால் குறைந்தது மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு கணிசமான நிதிச்சுமை குறையலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் இப்போ இருந்துட்டு இருக்கிற போர் பதற்றம் காரணமாக இந்த திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். அந்த அமெரிக்கா ஈரான் போர் ஒப்பந்தம் ப்ராப்பராக கையெழுத்திட்டு போர் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆனால் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு இது தொடர்பான அறிவிப்புகள் ஆகஸ்ட் 5 பட்ஜெட்டில் மிகுந்த கவனத்தை ஏற்படுத்திருக்குங்க. ஆல்ரெடி விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க, பட் முழுமையாக என்ன தள்ளுபடி செய்யலை. இந்த பட்ஜெட்டில் முழுமையான தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ட்டு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நெல் கொள்முதல் விலை, கரும்பு கொள்முதல் விலை போன்ற முக்கிய பயிர்களில் ஆதரவு விலை ஆகியவற்றில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான திருப்பம் வருமா, இல்லை புதிய விவசாய திட்டங்களுக்கு ஒரு வழிவகை செய்யப்படும் வகையில் பட்ஜெட் இருக்குமா அப்படின்னு மக்கள் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் மற்றொரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இது இருக்குன்னே சொல்லலாம். தமிழகத்தில் படித்த இளைஞர்கள் அரசு வேலை மட்டுமல்லாமல் தனியார் துறை தொழில் முனைவோர், ஸ்டார்ட் அப் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை, சேவைத்துறை என பல துறைகளில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அதனால தான் புதிய தொழிற்சாலைகளை ஈர்ப்பது, மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு மையங்களை உருவாக்குவது, திறன் மேம்பாட்டு பயிற்சியை நிறுவனங்கள் தேவைக்கு ஏற்ப மாற்றுவது, இளைஞர்களுக்கு தொழில் தொடக்க கடன் வழங்குவது, அரசு வேலைவாய்ப்புகளில் காலிப்படங்களை நிரப்புவது போன்ற அறிவிப்புகள் வெளிவரலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கல்வித்துறைங்க. ஸோ அரசு பள்ளி மாணவர்களுக்கு புதிய உதவித்தொகைகள், உயர்கல்வி கடன், இலவச விடுதி, போட்டித் தேர்வு பயிற்சி, டிஜிட்டல் சாதனங்கள், அரசு பள்ளிகளில் ஆய்வக வசதிகள், ஆசிரியர் நியமனங்கள், பள்ளி கட்டமைப்பு மேம்பாடு போன்ற அறிவிப்புகள் வருமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ ஒரு மாணவன் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி பெறுவதற்கு பொருளாதார தடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதே பலருடைய எதிர்பார்ப்பு. அடுத்ததான் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம வீடியோ நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக ஒரு குழு அமைக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆய்வு நடத்துதல், காலக்கெடு நிர்ணயித்தல், இல்லைன்னா கட்டப்படியான தீர்வு போன்ற அறிவிப்புகள் வருமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, வீட்டு வசதித்துறை. ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு புதிய வீடு திட்டங்கள், கிராமப்புற வீடுகள், நகர்ப்புற குடிசை பகுதி மேம்பாடு, வீட்டு கடனுக்கான வட்டி மானியம் போன்ற திட்டங்கள் வரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ் மற்றும் பண்பாடு, சுற்றுலா வளர்ச்சியில் 2ஆம் தலைநகர் மதுரை அப்படிங்கிறது நீண்ட காலமாக பேசப்படும், அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா தொழில் மற்றும் முதலீடு, மீனவர்களுக்கு, நெசவாளர்கள் மற்றும் கைத்தறி தொழிலாளர்களுக்கு, சிறு வியாபாரிகள் மற்றும் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு, ஸோ இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் பல்வேறு வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அந்த தருணத்தில் தமிழக மக்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்க போவதில்லைங்க. தங்கள் குடும்பம், வாழ்க்கையை மாற்றக்கூடிய அறிவிப்பு என்ன, பெண்களுக்கு என்ன கிடைக்கிறது, முதியோருக்கு என்ன கிடைக்கிறது போன்ற பல்வேறு திட்டங்களை ஆவலுடன் எதிர்பார்ப்பாங்க.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு முக்கால்வாசி திட்டங்கள் வந்து நிறைவேற்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஸோ இதற்கான பதில்களை ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழகமே ஆவுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாக மக்கள் அனைவருமே நம்புகிறாங்க. ஆக்சுவலி இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.